அப்பதான் ஸ்டாலின் அந்த ஒரு டீ பார்ட்டி ஒண்ணு வச்சாரு. கசப்புகளை எல்லாம் மறக்கிறதுக்கு எல்லாம் வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சுட்டு, அடுத்த நாள் அறிவாலயத்துல தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அப்போ ஒரு தட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த தடவ தேர்தல் அறிக்கையில எது சாத்தியமோ, எத செய்ய முடியுமோ அத மட்டும் தான் சொல்லியிருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, கடந்த முறைலாம் 500 சில்லறை அதெல்லாம் இல்ல. ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த தடவ தேர்தல் அறிக்கை. ஏன்னா ஆட்சியில உட்காந்துட்டார்ல. ஸ்டாலின் உட்கார்ந்து 5 வருஷம் பார்த்து எங்க எல்லாம் குத்துச்சு, கொடாஞ்சிச்சுன்னுலாம் அவருக்கு தெரியும் ஃபினான்சியலா. அப்ப அத விட்டுருங்கப்பா. இல்ல அத கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். இத சேருங்கப்பா அப்படின்னு அந்த அனுபவம் வந்துச்சுல்ல 5 வருஷம். அந்த 5 வருஷத்து அனுபவம் தான் எது சாத்தியமோ அத சொல்லுங்க. ஏன்னா, அந்த பழைய ஓய்வூதிய திட்டம், மாசம் மாசம் ரீடிங் எடுக்கிறது வீட்ல கரண்ட் பில்லுக்கு. இதெல்லாம் சாத்தியம் இல்லன்னு தெரிஞ்சோனே அதெல்லாம் மூச்சு கூட விடல இப்போ. இப்ப ரூ. 8,000 கூப்பன் சார். அது கஷ்டம் சாத்தியமா? தான். தமிழ்நாட்டு நிதி நிலைமைக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா செஞ்சு காட்டுவேங்கிறாரு. நிதித்துறை செயலாளர நெனச்சா எனக்கு பாவமா இருக்கு. நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இருந்தால் அவர நெனச்சு எனக்கு பரிதாபமா இருக்கு. அவங்க 2 பேருக்கு தான் சார் இந்த நெருக்கடி தெரியும். இவரே இவ்வளவு கஷ்டப்படுறபோது, ஒரு 5 வருஷத்துக்கு கேப்புக்கு அப்புறம் ஃபினான்ஸ் இதுல உட்கார்ந்து பார்க்க போற வாய்ப்பு இருந்தால் எடப்பாடி, 10,000 எப்படிப்பா? அப்படின்னு எப்படி அங்கதான் ஆரம்பிப்பாரு. இல்ல அவருதான் வரியெல்லாம் ஏத்திருவோன்றாரு. இவங்களும் அதான் சார் செய்ய போறாங்க. வரி நான் சொல்றேன்ல இந்த 8,000க்கு ஆசைப்பட்டு, இந்த 10,000க்கு ஆசைப்பட்டெல்லாம் நீங்க அதுக்காக ஓட்டு போட்டீங்கன்னா, நடுத்தர மக்களும், இந்த அதற்கு கீழான நடுத்தர மக்கள் லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ கூட சொத்து வரி பாதிக்கும். திமுக ஆட்சியில ஏத்துனாங்க சார். ஏத்தலைன்னா இவ்வளவு தூரம் கொடுத்துருக்க முடியாது சார். அது மட்டும் வேணும் உங்களுக்கு சொத்து வரி ஏத்தக்கூடாதுன்னா எதுக்கு கேட்டீங்க இலவசத்தை? வேணான்னு போராட்டம் பண்ணி வீதிக்கு வரணும் சார் மக்கள். இலவசம் வேண்டான்னு ரூ. 1000 விடுங்க சார். மற்ற எதுவுமே வேண்டான்னு வந்து வீதிக்கு வந்திருக்கணும் சார். இனிமேலாவது வரணும் சார். இல்லாட்டி சத்தம் இல்லாம நம்ம மேலதான் திணிப்பாங்க. எங்க இருந்து கொடுப்பாங்க காசு? நீ இதையும் வாங்கிக்கணும், அப்புறம் எனக்கு எதுவும் ஏத்தக்கூடாதுன்னு எப்படி சார் ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகும்? என்னது வெளிப்படையா எடப்பாடி சொல்லிடக்கூடாது. வெள்ளந்தியா சொல்லிவிட்டாரு. நிபுணர்களை வைத்து வரியை கூட்டிடுவான்ட்டாரு. அப்படிதான் செய்ய முடியும். திமுகவும் அதைத்தான் பண்ணுவாங்க. அது வேண்டான்னு நீங்க நினைச்சீங்கன்னா இலவசங்கள் வேண்டான்னு சொல்லுங்க. முக்கியமான விஷயங்கள் நலத்திட்டங்கள், இப்ப காலை உணவு திட்டத்தை அவர் எக்ஸ்டெண்ட் பண்றேங்கிறாரு. அற்புதமான திட்டம். அதுக்கு என்ன வேணாலும் செலவு பண்ணலாம். நர்ஸ் பற்றாக்குறை இருக்கு, டாக்டர்கள் பற்றாக்குறை இருக்கு. இந்த செலவெல்லாம் அதுல எடுத்து போட்டு நிரந்தரமா ஆட்களை எடுங்க. பலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பாவது கிடைக்கும். புரியுதுங்களா? இன்னும் எத்தனையோ செக்டார் ஊதிய உயர்வு, ஊதிய முரண்பாடுன்னு பல பல வார்த்தைகளோட நம்ம ஈஸியா வார்த்தையில கடந்து போறோம். அது ஏற்படுத்துற வழி, அந்த செக்டார்ல வேலை செய்யற ரேஷன் கடைக்காரன் வேலை செய்யறான், அவனுக்கு 1000 குறை இருக்கு. ஒரு ஸ்கீமை ரத்து பண்ணுங்க, இந்த குறைகளை பூரா இந்த பணத்தை வச்சு அதை பூரா முடிங்கப்பா, செஞ்சுட்டு போங்க. பாதிக்கப்பட போறது எகைன் அந்த ரேஷன் கடை விற்பனையாளரும் இடையாளரும் தமிழ்நாட்டு மக்கள்ல ஒருத்தன் தானே சார். வேலை கிடைக்காம இருக்கிற நர்ஸும் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு தானே சார். அவங்க மறைமுகமா பாதிக்கப்படுறாங்களா? ஏன்னா நான் 1000 கொடுத்துட்டேன், ஏன்னா நான் ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்டேன், நான் 10,000 கொடுத்துட்டேன் டோக்கன், 8,000 கூப்பன் கொடுத்துட்டேன். உங்க தலையில தான் வந்து விடியுது. வேலை கொடுக்க முடியல, ஆசிரியர்கள் நியமனம் பண்ண முடியல முழுமையா.